ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளையே, உங்கள்கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசணும். இன்னைக்கு உன் நேரத்தை நான் எடுத்துக்க போறேன். உன் நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன்னு உன்கிட்ட நான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், எனக்காக கொஞ்ச நேரத்தை நீ ஒதுக்கு. இந்த வாக்க நீ கேட்கணும், கேட்டுத்தான் ஆகணும். உன் மனசோட வேதனை அளவுக்கு அதிகமா ஆயிப்போச்சு. உன் கண்ணீருக்கு அளவே இல்லாம ஆயிப்போச்சு. ஆறா ஓடுது உன் கண்ணீர். உன் வேதனைகளுக்கு காரணமாயிருக்கிறவங்க புன்னகையோட இருக்கிறாங்களேன்னு உன் வேதனையும் இன்னும் அதிகமாயிட்டு தான் போகுது. காரியத்தை நினைச்சா கையெடுக்க முடியல, நினைச்ச காரியம் தள்ளி போயிட்டு இருக்கு. வர வேணும்னு நினைச்சது வாசல் வர வந்தாலும் திரும்ப போயிருது. இப்படி பல வேதனை. முக்கியமா உன் கையில் இருக்கிற செல்வ செழிப்பை இழந்து நிக்கிற நீ. உன் கையில பணம் காசு தங்க கூடாதுன்னு செய்யப்பட்ட வேலைகள் அதிகப்படியாகி கையில 10 ரூபாய் தங்காம வேதனையில துடிச்சிட்டு இருக்கிற யாருட்ட போய் நான் கை நீட்டி கையேந்தி நிப்பேன்? அப்படியே நின்னாலும் எனக்கு யாரு என்ன உதவி செய்வா அப்படின்னு வேதனையில் இருக்கிற உனக்கு தெரியாது. சில நாட்களுக்கு முன்னாடி நெருங்கிய சொந்தம் ஒண்ணு உன்னை பார்த்துச்சு. நீ அவங்கள கவனிக்கல, ஒதுங்கி போனாங்க. எங்க நீ பாத்துருவியோன்னு தலை குனிஞ்சு ஒதுங்கி போனாங்க. ஏன் இப்ப நீ இருக்கிற சூழ்நிலை அப்படிப்பட்டதுன்னு. சில பேரு உன் வீட்டுக்குள்ள காலெடுத்து வைக்க கூடாதுன்னு இருக்காங்க. எங்க உன் வீட்டுக்குள்ள அடியெடுத்து வந்தா உன்னை பிடிச்சது அவங்களுக்கு பிடிச்சிருமோன்னு உன் வீட்டுக்குள்ள காலெடுத்து வைக்காம இருக்காங்க. இப்படி சூழ்நிலைகள் இருக்கிறப்போ உன் வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள உன் கூட இருக்கிறவங்களே ஒன்ன நம்பல. எல்லாரும் நிம்மதியா இருக்கணும், என் வீட்டுக்குள்ள இருக்கிற இவங்க சந்தோஷமா இருக்கணும்னு அவங்களுக்காக தான் உன் வாழ்க்கைய நீ அர்ப்பணிச்சிட்டு இருக்கிற. ஆனா அவங்களே இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒன்னாலதான் எல்லா பிரச்சனையும், ஒன்னாலதான் இந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாம போச்சுன்னு உன் மேல பழிய போட்டுட்டாங்களே, உன் தலையில பாரத்தை போட்டுட்டாங்களே. நீ என்ன பண்ணுவ? யாருக்காக வாழ்றையோ அவங்களே உன்னை குத்தம் சொல்லி குறை சொல்லி உன்னை மூளையில முடக்க பார்த்தா மத்தவங்க எல்லாம் உன்னை என்ன நினைப்பாங்கங்கிற வேதனை உனக்கு அதிகப்படியா ஆயிப்போச்சே. மேலும் 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 என் பிள்ளைக்கு வேதனைகள் தான் அதிகமாயிட்டு இருக்கே. நீ நல்லது நினைச்சவங்க, நீ நல்லது நடக்கணும்னு நினைச்சு கொடுத்தவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. நல்லது நினைச்ச நீ இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறேன்னு வேதனை உனக்கு அதிகமாயிருச்சு. இப்படி வேதனைகள் தான் அதிகமாகுதே ஒழிய கனவுல கூட நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி உனக்கு கனவு கூட வரதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உன்னை தள்ள வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மாறி 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 உன் வீட்டுக்குள்ள உடல்நலக் குறைவுகள் வந்துட்டு இருக்கு. நீ சம்பாதிக்கிறதெல்லாம் மருத்துவமனைக்கு போகுதே ஒழிய அங்க மிச்சமாகிறது எதுவுமே இல்லாம யாருகிட்ட கையேந்தலாம், யாருகிட்ட கடன் கேட்கலாம், யாரு எனக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கிறாங்கன்னு தேடுறையே ஒழிய உனக்கு உதவி செய்ய ஆள் இல்லாம போயிட்டாங்க. வேதனைப்படாத. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை உனக்கு சொல்லத்தான் வந்திருக்கேன். அதுக்குத்தான் சொல்றேன், பொறுமையா கேளு, கடைசி வரைக்கும் கேளு. இந்த பௌர்ணமி நாளில உன்னை தேடி இந்த கருமாறி வந்திருக்கேன்னா வெறுங்கையில நான் வரல.
உன்னை தேடி நான் வெறுங்கையில வரல. 21 நாள் எண்ணிக்கோ, எண்ணிக்கோ. இன்னையில் இருந்து 21 நாள் எண்ணிக்கோ. நடக்க போறத நான் சொல்றேன், நடக்க போறத அனுபவிக்க நீ தயாராயிக்கோ. சரியா? வேதனைகள் நிறைஞ்ச உன் வீடு, கண்ணீர் நிறைஞ்ச உன் வீடு, கஷ்டத்துல இருக்கிற உன் குடும்பம், நோயினால் அடிபட்டு இருக்கும் உன் உறவு, பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க உன் உறவு, இப்படி சுத்தி 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 பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, கண்ணீர் கண்ணீர், பிரச்சனை, வேதனை வேதனை வேதனைன்னு நாள் பூரா உனக்கு இப்படித்தான் போயிட்டு இருக்கு. உன் மனசு நல்ல மனசு, யாருக்கும் நீ எந்த கெடுதலும் நினைச்சதில்ல, யாரோட பொருளுக்கும் நீ ஆசைப்பட்டதில்லை, யாரோட பொழப்பையும் கெடுக்கணும்னு மனசார நினைச்சதில்ல. ஏன் வேதனைப்படுற? எதுக்காக வேதனைப்படுற? ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவனே இன்னைக்கு நல்லா இருக்கிறப்போ நீ நல்லா இருக்க மாட்டையா? உன்னோட எதிர்மறையான எண்ணம் தான் உனக்கு தடையா இருக்கு. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற எதிர்மறை சக்தி தான் உனக்கு தடையா இருக்குது. உனக்கு நல்லது நடக்க கூடாதுன்னு செஞ்சாரனே அந்த செய்வினை தான் உனக்கு தடையா இருக்கு. அதையெல்லாம் தீர்த்தாகணும், அதையெல்லாம் தீர்த்தாகணும். அதையெல்லாம் தீர்த்து வெளியே துரத்தினாதான் நல்லது உன் வீட்டுக்குள்ள நிற்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி 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 நான் வந்துட்டு இருக்கேன். இந்த கருமாறிய நம்பரை என் பிள்ளைகளுக்காக இன்னைக்கு வீடு தேடி வந்திருக்க. இந்த பௌர்ணமி நாள்ல என் பிள்ளைக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்க இந்த கருமாறி. கவலைப்படாத, நீ கண்ணீர் விட்டது போதும். வேதனைப்படாத, நீ சங்கடப்பட்டது போதும். நல்லது நடக்க போகுது, நல்லது நடக்க போகுது. அந்த நல்லது தடையில்லாம நடக்கணும்னு தான் இந்த 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செஞ்சு பரிகாரம் செஞ்சு உன் வீட்டை சுத்தப்படுத்தி தயாராயிரு. நடக்க போற காரியத்திற்காக தயாராயிருன்னு சொல்லி 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 உன்னை தேடி வந்துட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஏன்னா என் பிள்ளைக்காக உருவாக்கப்பட்டது, என் பிள்ளை கை சேர வேண்டாமா? திரும்ப திரும்ப சொல்லுவேன். நானு பூஜை இங்க நடந்துட்டு இருக்கு. உன் பிரச்சனைகளுக்கு பூஜைகள் நடத்தி கொடுக்கணும்னு காத்திருக்கு. அந்த பூஜைக்கு பலன் கொடுக்க இந்த கருமாறி காத்திருக்க, நல்லதை நடத்தி கொடுக்க காத்திருக்க. 21 நாள் எண்ணிக்கோ. நீ விட்ட கண்ணீருக்கு பதில் கொடுக்கும் நாள் 21 நாள். அந்த 21 நாளுக்குள்ள நடக்க போகும் ஒரு காரியம் உன் தலையெழுத்த மாத்த போகுது, உன் குடும்பத்தோட தலையெழுத்த மாத்த போகுது. அளவில்லாத மகிழ்ச்சியை பெற போகிற. நீ மனசுல நினைச்ச காரியம், நீ மனசுல நினைச்ச காரியம் நடக்க போகுது. உன் கவலை தீர போகுது. உன் கண்ணீரை என் கையால துடைக்க போற. இந்த கருமாறி உன் வீட்டுக்குள்ள இருப்பேன். எப்பவும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். இந்த பௌர்ணமி நாளில, நிறைஞ்ச பௌர்ணமி நாளில சொல்றேன், ஒரு போதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், விலகவே மாட்டேன். இந்த கருமாறிய நம்பரை என் பிள்ளைகளை விட்டு விலகிட்டேன்னா என் பிள்ளையோட கதி எனக்கு தெரியும். விலக மாட்டேன், விலக மாட்டேன். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். இந்த நாள்ல சொல்றேன், இந்த நாளை உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. 21 நாள் எண்ணிக்கோ. இந்த கருமாறி சொல்றது சத்தியமா உன் வாழ்க்கையில நடக்க போகுது. நீ நினைச்ச காரியம் நடக்க போகுது. நீ எதிர்பார்த்த காரியம் நடக்க போகுது. தடை கொடுத்து வச்சிருந்தாங்களே அது நடக்க போகுது. உங்ககிட்ட இருந்து இழுத்து வச்சிருந்தாங்களே அது உங்ககிட்ட வரப்போகுது. பாரு, அதிசயம் நடக்க போகுது, அற்புதம் நடக்க போகுது, தடையில்லாம நடக்க போகுது. 21 நாள் எண்ணி வச்சுக்கோ. நான் சொன்னதை மட்டும் செய். 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தை வாங்கு, எந்திரத்தை வாங்கு. இங்க நடக்கிற பூஜையில உன் பிரச்சனைய குடு.
இதையெல்லாம் சுத்தம் செஞ்சு வைக்கிறக்குள்ள அந்த 21 நாள்ல நடக்க போற காரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் என் புள்ள பெறப்போகிற அற்புதம் நடக்க போகுது. இந்த பௌர்ணமி நாள்ல இந்த கருமாரி சத்தியம் செஞ்சு கொடுக்கிற காரியம் நடக்கும். இந்த பௌர்ணமி நாளில் உன் கையில் இருந்த காணிக்கைய இந்த தாய்க்காக கொடு, இந்த கருமாரிக்காக கொடு. இந்த பௌர்ணமி நாளில் இங்கே நடக்கிற பூஜைகளுக்கு உன் காணிக்க உபயோகமாய் இருந்து உன் தாய் மனமகிழ்ந்து இருப்பனா, உனக்கு பதில் கொடுக்க போறேன். 21 நாள்ல நீ நினைச்ச காரியம் நடக்கும். உன் குடும்ப சந்தோஷமா இருக்க போகுது. உன் மன மகிழ்ச்சிக்கு அளவில்லாம இருக்க போகுது. கையிலிருந்து காணிக்கிற தாய்க்கு கொடு. நல்லதை நடத்தி கொடுப்பனா, சத்தியமா நல்லது நடத்தி கொடுப்பனா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம்